அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னை துப்பாக்கி முனையில் போலீசார் மிரட்டுவதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கத்தி கூச்சலிட்ட காட்சி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சரை மிரட்டும் வகையில் பேசிய வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மார்க்கண்டேயனை போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டுகிறார்கள் என மார்க்கண்டேயன் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தன்னை துப்பாக்கி முனையில் போலீசார் மிரட்டுவதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கத்தி கூச்சலிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து கூச்சலிட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பவித்ரா, தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசியதாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 351/3, 352, 353/2 BNS என்ற 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காலை 7:30 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கூட்டி வந்த நிலையில மாலை 6:30 மணிக்குதான் விசாரணையானது முடிவெட்டிருக்கிறது. சுமார் 11 மணி நேரமாக நடைபெற்று வந்த விசாரணை முடிந்து உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது போலீசார் மார்க்கண்டேயனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பின்புறமாக உள்ளே அழைத்து சென்றனர். அப்போது அவர் உள்ளே செல்லும் போது என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என்றும் பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்று என்னை கொல்ல பார்ப்பதாகவும் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். அப்போது செய்தியாளர்கள் படப்பிடிக்க முயன்ற போது போலீசார் செய்தியாளர்களை பிடித்து தள்ளிவிட்டார்கள். இந்த நிலையில செய்தியாளர்களுக்கும் போலீசாருக்கும் சிறிது நேரம் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. அப்போது ஏடிஎஸ்பி திபு செய்தியாளர்களை பார்த்து ரவுடி போல் செயல்படுகிறீர்களா என்று கேட்டது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்ட அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். பவித்ரா.